ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டாசில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு ஷாலோட எண்டில் இல்லை கீ செயின்ஸில் மேலே பீட் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு எனக்கு எந்த லெங்க்த்தில் டாசில் வேணுமோ அதே லெங்க்த்தில் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கார்ட்போர்டை சுற்றி தான் நம்ம இந்த நூலை சுற்றி டாசில் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நூலை இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி நம்ம சுற்ற போகிறோம். எத்தனை தடவை சுற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குத்து மதிப்பாக ஒரு 20-30 தடவை சுற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த திக்னஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த திக்னஸை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் எனக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுக்கு அதை விட டபுள் திக்னஸ் வரும். ஸோ இந்த மாதிரி குத்து மதிப்பாக ஒரு 20 தடவை 30 தடவை இல்லை 50 தடவை உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக நீங்கள் இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றி முடிக்கும் போது இங்கே முடிக்காதீங்க, கீழே முடிங்க. ஏன்னா இதுதான் உங்களோட டாசலோட மேல் பகுதி. ஸோ இதுதான் மேலே வரும். அதனால நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா அந்த த்ரெட்டு வெளியே வர சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் முடிக்கும் போது த்ரெட்டை நீங்கள் இங்கே வச்சு முடிச்சு கட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி கீழே வரைக்கும் அந்த த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு நூல் எடுக்க போகிறோம். இன்னொரு நூல் எடுத்து இதுக்கு கீழே இப்படி விட போகிறோம். இதுக்கு கீழே இப்படி விட்டு இங்கே ஒரு 2 நாட் போட்டு கட்டிக்க போகிறோம். ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ நான் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். 2 நாட் போட்டுட்டேன். இந்த த்ரெட்டையும் நீங்கள் அப்படியே இதுலேயே விட்டுடலாம். உங்களுக்கு த்ரெட்டில் நாட் ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் இங்கே 2 நாட் போட்டுக்கிட்டேன். உங்கள் நாட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே வெளியே எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு நாட் இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கொஞ்சம் கேப் விட போகிறீங்க. இப்படி ஒரு விரல் போகிற அளவுக்கு நீங்கள் கேப் விடுங்க. இந்த கேப் நம்ம எதுக்கு விடுறோம் அப்படின்னா, நம்ம கீ செயின்ஸ் பண்ணுறதா இருந்தால் உள்ளே ஒரு ரிங் போட்டு அட்டாச் பண்ணுவோம். இங்கே ஒரு ரிங் போட்டுட்டு இங்கே ஏதாவது பீட்ஸ் வச்சு ஒரு கீ செயின் பண்ணுவோம். இல்லை நம்ம ஷாலில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஊசியை விட்டு இங்கே பீட்ஸ் ஏதாவது வச்சு ஷாலில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த கேப்பு. இந்த கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கும் கிடையாது. நீங்கள் வேணும்னா நீங்கள் இங்கேயே கட்டிக்கலாம், இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீழே கேப் விட்டு கட்டலாம். கொஞ்சம் கீழே கேப் விட்டு கட்டினா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக தெரியும். அது ஓரளவுக்கு பார்க்கும் போதும் அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ இன்னொரு த்ரெட் எடுத்துக்கிறேன். இதே லெங்க்த்தில் வச்சுக்கிறேன். இதே லெங்க்த்தில் வச்சுட்டு இப்படி ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு நான் இப்படி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அது டைட்டாக செக்யூர் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். பூ கட்டுறவங்களுக்கு தெரியும் இந்த நாட் எப்படி போடுறது அப்படின்னு. ஏன்னா பூ கட்டும் போது இப்படி வச்சு அந்த பூவை சுற்றிட்டு இப்படி நாட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு 2 தடவை 3 தடவை கூட நாட் போட்டுக்கோங்க. இப்படி நாட் போட்டதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே நமக்கு அந்த டாசல் ஷேப் வந்துடுச்சு. இங்கே நமக்கு கேப் இருக்குது. நம்ம ஊசியை விட்டு அதை எங்கேயாவது அட்டாச் பண்ணணும், கோக்கணும் அப்படின்னா. இப்போ லெங்க்த், இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லூப்ஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டாசல் ரெடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லூப்ஸ் எல்லாம் இருக்கிற கேப்பை விட்டுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ட்ரிம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா த்ரெட்ஸும் ஈவனாக இருக்குது. ஸோ என்னோட டாசல் ரெடி. பாருங்கள், இது நம்ம நாட் போட்ட த்ரெட்டு சின்னதாக அது மட்டும் இருக்குது. நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது தெரியாது சின்னதாக இருக்கிறது. பாருங்கள்,
இல்லை உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக லெங்க்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒட்டை கூட கட் பண்ணிடலாம். இல்லை அதை வந்து கொஞ்சம் இப்படி உள்ளே கூட நீங்கள் அதை ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தெரியாது. இதே வந்து நீங்கள் வேறு வேறு சைஸ்க்கு கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது 3மே நான் இதே கார்டில் வச்சு பண்ணது தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3த்துக்குமே கொஞ்சம் சைஸ் வித்தியாசம் இருக்கும். இன்னொரு தடவை நான் இப்படி ட்ரிம் பண்ணுறதை காட்டுறேன். இங்கே இருக்கிற எல்லா லூப்ஸும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் கொஞ்சம் லூப்ஸ் இருக்குது. அந்த லூப்ஸை நீங்கள் இப்படி கூட விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே இன்னும் ஒரு 2 லூப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லூப்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லெங்க்த்தில் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக இப்படி ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாசல் ரெடி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 3மே வந்து நான் ஒரே கார்டு வச்சு தான் நான் பண்ணேன். ஆனால் இது வந்து கம்மி லெங்க்த்தில் இருக்குது, இது 2 வந்து ஜாஸ்தி லெங்க்த்தில் இருக்குது. இதுக்கு வந்து நான் நிறைய தடவை சுற்றினேன். இதுக்கு வந்து நான் கம்மி த்ரெட்டு தான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக சுற்றினேன். இதுலேயும் நான் கொஞ்சம் நிறைய, இது 2த்துலேயுமே வந்து நான் கொஞ்சம் நிறைய தடவை சுற்றினேன். இதில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக சுற்றினேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி டாசல் பண்ணி கீ செயின்ஸில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பீட்ஸ் வச்சு க்ரோஷே அப்ளிக் ஏதாவது பண்ணி கீ செயின்ஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷால்ஸு, ஸ்வெட்டர்ஸு இந்த மாதிரி இதுலையாவது வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு டியூட்டோரியலில் பார்க்குறேன். பாய்.